அனைவருக்கும் வணக்கம். இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்தை கடக்கிறோம். ஆனால் இந்த 24 மணி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட 2 மணி நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த முழு பிரபஞ்சமும் ஒருவிதமான மாயாஜால அமைதிக்குள் செல்கிறது. அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் மிக மிக அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பிரபஞ்சத்துடன் மிக எளிதாக தொடர்பு கொள்ள முடியும். அது எந்த நேரமென்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான நேரம். இந்த நேரத்தை நாம் பெரும்பாலும் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கிறோம். ஆனால் இது வெறும் மத ரீதியான நம்பிக்கை மட்டுமல்ல. அதன் பின்னால் ஆழ்ந்த அறிவியல் மற்றும் பிரபஞ்ச ரகசியங்கள் மறைந்துள்ளன. இன்று இந்த அற்புதமான நேரத்தைப் பற்றியும், அந்த நேரத்தில் பிரபஞ்சம் நமக்கு என்ன ரகசியங்களைச் சொல்கிறது என்பதைப் பற்றியும் ஆழமாக பார்க்கப் போகிறோம். இந்த 2 மணி நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்துப் பார்க்க முடியாத மாற்றங்களை, வெற்றிகளை மற்றும் அற்புதங்களைக் கொண்டு வர முடியும். உங்கள் உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒரு புதிய நிலைக்கு எடுத்துச் செல்ல முடியும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு திறவுகோல் இன்று உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நண்பர்களே, பிரம்ம முகூர்த்தம் என்ற வார்த்தையை நாம் பிரித்துப் பார்ப்போம். பிரம்ம என்றால் படைப்பாளர் அல்லது பிரபஞ்சம். முகூர்த்தம் என்றால் நேரம். ஆக, பிரம்ம முகூர்த்தம் என்றால் படைப்பின் நேரம் அல்லது பிரபஞ்சத்தின் நேரம். நமது முன்னோர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் இந்த நேரத்தை ஏன் இவ்வளவு உயர்வாகப் பேசினார்கள்? ஏனென்றால் இந்த நேரத்தில்தான் பிரபஞ்சத்தின் படைப்பாற்றல் அதன் உச்சத்தில் இருக்கும். இரவு முழுவதும் ஓய்வெடுத்த பூமி, உயிரினங்கள், தாவரங்கள் அனைத்தும் புத்துணர்ச்சியுடன் ஒரு புதிய நாளைத் தொடங்கத் தயாராகவும் நேரம் இது. சுற்றுச்சூழல் கண்ணோட்டத்தில் பார்த்தால், இந்த நேரத்தில் வளிமண்டலத்தில் மாசுபாடு மிகக் குறைவாக இருக்கும். வாகனங்களின் இரைச்சல், தொழிற்சாலைகளின் புகை என எதுவும் இருக்காது. காற்றில் ஆக்சிஜனின் பிராணவாயு அளவு மிக அதிகமாக இருக்கும். இந்த சுத்தமான காற்றை நீங்கள் சுவாசிக்கும்போது உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கிறது. உங்கள் நுரையீரல் தூய்மையாகிறது, இரத்த ஓட்டம் சீராகிறது. இது உங்கள் உடலுக்கு கிடைக்கும் முதல் பரிசு. ஆன்மீக ரீதியாக இந்த நேரத்தில் பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் இடையே உள்ள திரை மிகவும் மெல்லியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது, நமது எண்ணங்கள், பிரார்த்தனைகள், விருப்பங்கள் எந்தவிதமான தடைகளுமின்றி மிக எளிதாக பிரபஞ்சத்தை சென்றடையும். சாதாரண நேரத்தில் நீங்கள் 10 மடங்கு முயற்சி செய்து பிரபஞ்சத்திற்கு அனுப்பும் ஒரு செய்தியை இந்த நேரத்தில் ஒரே ஒரு முறை நினைத்தாலே போதும், அது பிரபஞ்சத்தை அடைந்துவிடும். இதுதான் இந்த நேரத்தின் மிகப்பெரிய சக்தி. இதுவெல்லாம் கேட்க நன்றாக இருக்கிறது, ஆனால் இதற்கு பின்னால் ஏதாவது அறிவியல் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக இருக்கிறது. நமது மூளையில் பினியல் சுரப்பி, பீனியல் கிளாண்ட் என்று ஒன்று உள்ளது. இதை 3வது கண் என்றும் சொல்வார்கள். இந்த சுரப்பிதான் மெலடோனின் மற்றும் செரோடோனின் போன்ற ஹார்மோன்களை சுரக்கிறது. மெலடோனின் நமது தூக்கத்திற்கு உதவுகிறது. செரோடோனின் நம்மை மகிழ்ச்சியாகவும் விழிப்புடனும் வைத்திருக்க உதவுகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது சூரிய உதயத்திற்கு சுமார் 1½ மணி நேரத்திற்கு முன்பு, மெலடோனின் சுரப்பு நின்று செரோடோனின் சுரப்பு மெதுவாகத் தொடங்குகிறது. இந்த மாற்றத்தின் போது நமது மனம் மிகவும் விழிப்புணர்வுடனும் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கும். இதை ஆல்பா நிலை என்று அறிவியல் கூறுகிறது. இந்த நிலையில் நமது ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட், திறந்திருக்கும். ஆழ்மனம் திறந்திருக்கும் போது என்ன நடக்கும்? நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ, எதை உணர்கிறீர்களோ, அது நேரடியாக உங்கள் ஆழ்மனதில் பதியும். பொதுவாக நமது நனவு மனம், கான்ஷியஸ் மைண்ட், ஒரு காவலாளி போல செயல்படும்.
அது தேவையில்லாத எண்ணங்களை தடுத்து நிறுத்தும். ஆனால் இந்த ஆல்பா நிலையில் அந்த காவலாளி ஓய்வில் இருப்பார். அதனால் நீங்கள் நேர்மறையான எண்ணங்களையும் உறுதிமொழிகளையும் affirmations சொல்லும்போது அது நேரடியாக உங்கள் ஆழ்மனதில் பதிந்து உங்கள் வாழ்க்கையின் நிஜமாக மாறத் தொடங்கும். யோசித்துப் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தியை உங்கள் கையில் வைத்திருக்கிற ஒரு கருவி உங்கள் ஆழ்மனம். அந்த கருவியை இயக்குவதற்கான கடவுச்சொல் பாஸ்வேர்ட் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது. சரி, இந்த நேரத்தில் பிரபஞ்சம் நம்மிடம் என்னதான் பேச நினைக்கிறது? அது நமக்கு என்ன ரகசிய செய்தியை அனுப்புகிறது? முக்கியமாக 3 ரகசியங்களை பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துகிறது. ரகசியம் 1, நீ தனிநபர் அல்ல, நீயே பிரபஞ்சம். மெசேஜ் ஆஃப் ஒன்னஸ். அதிகாலை அமைதியில் நீங்கள் அமர்ந்திருக்கும்போது மெதுவாக உங்கள் கண்களை மூடி உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். வெளி உலகின் சத்தங்கள் இல்லாததால் உங்கள் உள் உலகின் சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். உங்கள் இதயத் துடிப்பு, உங்கள் சுவாசத்தின் ஓசை. இந்த பிரபஞ்சமும் இப்படித்தான் ஒரு தாளத்துடன் இயங்குகிறது. கிரகங்களின் சுழற்சி, நட்சத்திரங்களின் ஒளி, அனைத்திற்கும் ஒரு தாளம் உள்ளது. அந்த அமைதியான நேரத்தில் உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்ற ஒரு ஆழமான உண்மையை நீங்கள் உணர்வீர்கள். உங்களில் இருக்கும் ஒவ்வொரு அணுவும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள நட்சத்திரங்களில் இருந்து வந்ததுதான். இந்த இணைப்புணர்வை சென்ஸ் ஆஃப் கனெக்டன் நீங்கள் உணரும்போது பயம், கவலை, தனிமை போன்ற எதிர்மறை உணர்வுகள் உங்களை விட்டு விலகும். நான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு முக்கியமான அங்கம், பிரபஞ்சத்தின் சக்தி எனக்குள்ளும் இருக்கிறது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள் பிறக்கும். இதுவே பிரபஞ்சம் சொல்லும் முதல் ரகசியம். ரகசியம் 2, உன் வாழ்க்கையை நீயே உருவாக்கு. மெசேஜ் ஆஃப் கிரியேஷன். இது படைப்பின் நேரம் என்று முன்பே பார்த்தோம். பிரபஞ்சம் உங்களிடம், உனக்கு என்ன வேண்டும்? உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? இப்போது சொல், இப்போது உருவாக்கு என்று கேட்கிறது. இந்த நேரத்தில் உங்கள் இலக்குகளையும் கனவுகளையும் நீங்கள் காட்சிப்படுத்தும்போது விழித்தென்பு அதன் ஆற்றல் பன்மடங்கு அதிகமாக இருக்கும். உங்கள் ஆழ்மனம் ஒரு வளமான நிலம் போன்றது. இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கும் எண்ணங்கள்தான் உங்கள் எதிர்கால விருட்சங்களாக வளரும். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வேண்டுமா? நீங்கள் ஆரோக்கியமாக, ஆற்றலுடன் இருப்பதை மனக்கண்ணில் காணுங்கள். உங்களுக்கு செல்வம் வேண்டுமா? பணமும் வளங்களும் உங்களை தேடி வருவதாக கற்பனை செய்யுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியான உறவுகள் வேண்டுமா? நீங்கள் அன்பான மனிதர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதை உணருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் வெறும் கனவு காண்பதில்லை. உங்கள் எதிர்காலத்தை நீங்களே வடிவமைக்கிறீர்கள். இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் 2வது ரகசியம் மற்றும் மிகப்பெரிய வரம். ரகசியம் 3, உனக்கான பதில்கள் உனக்குள்ளேயே இருக்கிறது. மெசேஜ் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் இன்ட்யூஷன். நமது அன்றாட வாழ்வில் பல பிரச்சனைகள், குழப்பங்கள், கேள்விகள் இருக்கும். அடுத்து என்ன செய்வது? இந்த முடிவை எடுக்கலாமா, வேண்டாமா என்று மனம் போராடும். பிரம்ம முகூர்த்தத்தின் அமைதியில் உங்கள் மனம் ஒரு தெளிந்த நீரோடை போலிருக்கும். எந்தக் கலக்கமும் இல்லாமல் தெளிவாக இருக்கும். இந்த தெளிவான மனநிலையில் உங்கள் உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் மிகத் தெளிவாக வெளிப்படும். உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், புதிய யோசனைகள், வழிகாட்டுதல்கள் என அனைத்தும் உங்கள் மனதிலேயே தோன்றும். பிரபஞ்சம் உங்களுக்கு வெளிப்புறத்தில் இருந்து பதில்களை தருவதில்லை. அது உங்களுக்குள் இருக்கும் ஞானத்தை தட்டி எழுப்புகிறது. உங்கள் உள்ளுணர்வின் குரலை உரக்கக் கேட்கச் செய்கிறது. வெளியே தேடாதே, உனக்குள்ளேயே திரும்பு. எல்லா பதில்களும் இங்கேதான் இருக்கிறது என்பதுதான் பிரபஞ்சம் சொல்லும் 3வது ரகசியம். சரி, இந்த நேரத்தின் சக்தியை புரிந்து கொண்டேன். ஆனால் இதை நான் எப்படி சரியாக பயன்படுத்துவது என்று நீங்கள் கேட்கலாம். இதோ ஒரு எளிய வழிகாட்டி. ஸ்டெப் 1, விழிப்பு.
வேக்கிங் அப். முதலில் இந்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்ற வலுவான எண்ணத்துடன் இரவு உறங்கச் செல்லுங்கள். அலாரம் வைத்து எழுவதை விட, நான் அதிகாலை 4 மணிக்கு எழ வேண்டும் என்று உங்கள் ஆழ்மனதிற்கு கட்டளையிட்டுப் பாருங்கள். சில நாட்களில் உங்கள் உடலே ஒரு இயற்கையான அலாரமாக மாறும். எழுந்தவுடன் அவசரமாக எழாமல், படுக்கையிலேயே சில நிமிடங்களிருந்து இந்த புதிய நாளுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். ஸ்டெப் 2. நன்றி உணர்வு. கிராட்டிட்யூட். ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தை எடுத்து உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி எழுதுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம், உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, நீங்கள் சுவாசிக்கும் காற்று என சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லுங்கள். நன்றி உணர்வு பிரபஞ்சத்தின் நல்ல ஆற்றல்களை உங்களிடம் ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த காந்தம். ஸ்டெப் 3. தியானம், மெடிடேஷன். நீங்கள் பெரிதாக எதுவும் செய்ய வேண்டாம். அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து உங்கள் கண்களை மூடி உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள். மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் கவனியுங்கள். எண்ணங்கள் வரும், போகும். அதை தடுக்க முயற்சிக்காதீர்கள். ஒரு பார்வையாளராக இருந்து கவனியுங்கள். 10 முதல் 15 நிமிடங்கள் இதைச் செய்தால் போதும். உங்கள் மனம் அற்புதமாக அமைதியடையும். ஸ்டெப் 4. உறுதிமொழிகளும் காட்சிப்படுத்துதலும். அஃபர்மேஷன்ஸ் அண்ட் விழித்தெளிவு. இப்போது உங்கள் ஆழ்மனம் திறந்திருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நிகழ்காலத்தில் இருப்பது போல நேர்மறையான வாக்கியங்களாகச் சொல்லுங்கள். உதாரணத்திற்கு, நான் மிகவும் ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் இருக்கிறேன். பணம் என்னிடம் எல்லா வழிகளிலும் எளிதாகவும் இயல்பாகவும் வருகிறது. நான் அன்பையும் மகிழ்ச்சியையும் ஈர்க்கிறேன். இதை சொல்லும்போது அது நடந்துவிட்டது போல முழுமையாக உணர்ந்து மனக்கண்ணில் காட்சியைக் காணுங்கள். ஸ்டெப் 5. திட்டமிடுதல் மற்றும் கற்றல். பிளானிங் அண்ட் லேர்னிங். உங்கள் அன்றைய நாளை திட்டமிடுங்கள். இன்று நீங்கள் முடிக்க வேண்டிய முக்கியமான 3 வேலைகள் என்ன என்பதை எழுதுங்கள். இது உங்கள் நாளை மிகவும் பயனுள்ளதாக மாற்றும். மேலும் இந்த நேரத்தில் நல்ல புத்தகங்களைப் படிப்பது அல்லது புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வது மிக எளிதாக மனதில் பதியும். இந்தச் செயல்களைச் செய்ய உங்களுக்கு 30 முதல் 60 நிமிடங்கள் வரை ஆகலாம். ஆனால் இந்த 1 மணி நேர முதலீடு உங்கள் அன்றைய மீதி 23 மணி நேரத்தையும் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பிரகாசமாக மாற்றும். சவால்களும் தீர்வுகளும் என்னால் இவ்வளவு சீக்கிரம் எழ முடியாது என்பது பலரின் தடையாக இருக்கலாம். கவலை வேண்டாம், மெதுவாகத் தொடங்குங்கள். நீங்கள் வழக்கமாக 6 மணிக்கு எழுந்தால், நாளை 5 மணி 45 நிமிடத்திற்கு எழுந்திருங்கள். ஒரு வாரத்திற்குப் பிறகு 5:30. இப்படியே ஒவ்வொரு 15 நிமிடமாக குறைத்து வாருங்கள். உங்கள் உடலும் மனமும் இதற்கு பழகிவிடும். முக்கியமான விஷயம், சீக்கிரம் எழுந்திருக்க நீங்கள் சீக்கிரம் உறங்கச் செல்ல வேண்டும். இரவு தாமதமாக டிவி பார்ப்பது, மொபைல் பயன்படுத்துவதைத் தவிர்த்தால் உங்களால் இயல்பாகவே சீக்கிரம் உறங்கி சீக்கிரம் எழ முடியும். நண்பர்களே, பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் ஒரு பரிசு. அது ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு. அந்த நேரத்தில் பிரபஞ்சம் நம்மிடம், நீ ஒரு சாதாரண மனிதனல்ல, நீ எல்லையற்ற ஆற்றல் கொண்ட ஒரு படைப்பாளி. உனக்கான உலகத்தை நீயே உருவாக்கிக்கொள். உனக்குத் தேவையான அனைத்து சக்தியும் ஞானமும் வழிகாட்டுதலும் உனக்குள்ளேயே இருக்கிறது. அதை உணர இதுவே சரியான நேரம் என்ற ரகசிய செய்தியை சொல்கிறது. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வதும் தூக்கத்தில் கழிப்பதும் நம் கையில்தான் இருக்கிறது. நான் உங்களைக் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அடுத்த 21 நாட்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பழக்கத்தை கடைப்பிடித்துப் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாயாஜாலமான மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம், மன அமைதி, பொருளாதார நிலை, உறவுகள் என அனைத்திலும் ஒரு மிகப்பெரிய நேர்மறையான மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் காண்பீர்கள்.
இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பெற்ற அனுபவங்கள் அல்லது நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அனுபவங்கள் மற்றவர்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பல ஆழமான தகவல்களைப் பெற நமது இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு வெகு தொலைவில் இல்லை, அது உங்கள் அதிகாலை விழிப்பில் காத்திருக்கிறது. நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்.